கோடி வாங்கினாலும் மக்களுக்கு ஜீரோ தான். ஏன்னா மக்கள் கிட்ட இருந்து தான் காசு வாங்கி கட்சி நடத்த போறாரு. மற்றபடி அவர் ஒன்றும் கிழிக்க போறது இல்லை. இது வரைக்கும் எதுவும் கிழிச்சதும் இல்லை அவர், புரியுதா? அதனால வேஸ்ட் தான். ஏன்னா அரசியல் தான், என்ன அரசியலுக்கு தான் வரப்போறாரு இல்லையா? கொடியை தூக்கிட்டாரு, யானை கொடியை. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு? மக்கள் கிட்ட வரணும். இது வரைக்கும் மக்களுக்காக எந்த பிரச்சனைல வந்து நின்னுறாரு? எதுக்கு அரசியல் அவருக்கு வரணும்? அவங்க ஃபேன்ஸ்லாம் சொல்றாங்களே, அவங்க வந்து இந்த மாதிரி அனிதா இஷ்யூக்கு என்ன ஃபேன்ஸுக்கு அவர் என்ன பண்ணாரு இது வரைக்கும்? அவங்க இப்போ அந்த சினிமா சம்பந்தப்பட்ட நடிகர் பிரச்சனையிலே அவர் என்ன குரல் கொடுத்திருக்காரு? யாருக்கும் சப்போர்ட் பண்ணாது. மக்களுக்கு வந்து அவர் என்னத்தை வந்து நின்றுட்டு இவ்வளவு போராட்டம் நடக்குது, எவ்வளவு போராட்டம் நடந்தது, என்னத்துக்கு வந்து அவர் நின்று எல்லாருக்கும் தீர்த்து வச்சுட்டாரு? அதனால வேஸ்ட். அவன் சம்பாதிக்கிறதுக்கு அவன் வேலையை பாக்குறான், நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம், அவ்வளவுதான். ரீச்சுன்னா என்னை கேட்டோம்னா அவர் அரசியல கத்துக்குட்டி தான் ப்ரோ. கத்துக்குட்டி தான். கமல்லாம் வந்திருக்காப்புல, அவர் சினிப்புல் கட்டி ஆண்டவர் தான் மனுஷன். இன்னைக்கு அரசியல் வந்து என்ன பண்றாப்புல? ஒண்ணுமே இல்லாம போயிட்டாப்புல. அவர் எந்த மாதிரியான அரசியல்வாதியா இருப்பாரு? அந்த கிளிச்சே அரசியல்வாதி இருக்காங்கல்ல, இப்பெல்லாம் கத்திட்டு இருப்பாங்க, கூட்டம் போட்டுட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி ஆளா இருப்பாரு. அரசியல் கத்தி தான் ப்ரோ ஆகணும். கத்தாமல் இருந்தா அரசியல்வாதி கிடையாது ப்ரோ. இல்ல நம்ம சொல்றோம்ல, இப்ப 2 பேர் இருக்காங்க, டிஎம்கே ஏடிஎம்கே. சரி, இவங்களை தாண்டி ஒரு ஆள் வரணும்னு எல்லாரும் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே கோட்பாடுதான், திராவிட கோட்பாடுதான். ஆமா, அதை தாண்டி இந்த 2 பேரும் ஆப்போசிட் கட்சி தானே. ஆமா, இதை தாண்டி ஒருத்தர் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த ஒரு ஆளா அவர் இருப்பாரா? முதல்ல தாண்டணும்ல, தாண்டி வரட்டும் பாப்போம். எலெக்ஷன் வந்தாதான் தெரியும். இன்னைக்கு இவர் வந்து சாதிச்சிட்டாருன்னா இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்ல ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி அதை தான் நினைக்கிறேன். அப்ப அன்னைக்கு அவர் விட்டுட்டாரு ரஜினிகாந்த். ஆனா இவர் விட்டுறக்கூடாது, இவர் விட்டுறக்கூடாது. ஏன்னா எல்லாரும் பெரியார்ல இருந்து, அண்ணால இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, ஜெயலலிதால இருந்து எல்லாரும் வச்சிருக்காங்க. ஒரு பெரிய லக்கை அடையிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படிங்கிறதுல இவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பா அது எப்படி அமையுங்கிறது மக்கள்கிட்ட தான் இருக்குது. நான் ஒரு பொதுவாக சொல்லியிருக்கேன். தப்பு இல்லைல்ல ப்ரோ, யார் வேணா வரலாம்ல. இது வந்து ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் உரிமை இருக்கு, கண்டிப்பாக வரலாம். ஏன்னா இப்போ கேப்டன் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வரும்போது ரொம்ப அவமானப்படுத்தி தான் பண்ணாங்க. ஸோ இவருக்கு வரும்போது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், தப்பு இல்லைல்ல. பார்த்துட்டு ஏற்கனவே இப்போ வந்து அரசியல் பார்த்தீங்கன்னா 2 கட்சி தான் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. 3ஆவதா ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்தா ஒரு பண்றாரா பண்ணல, அதுக்கு அடுத்த வாய்ப்பு கொடுக்கலாம். கண்டிப்பா வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு 40 வருஷம் 45 வருஷம் வந்து திராவிட கழகம் தான் ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்களால என்ன பண்ண முடியுது? ஓரளவுக்கு ஒரு 10% கூட எனக்கு முன்னேற்றமா பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் வந்தா ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பாலிடிக்ஸ்ல கண்டிப்பா இருக்கு ப்ரோ, அவருக்கு ஒரு ரீச் இருக்கு. ஆக்சுவலா அவர் அவர் வரப்போறோன்னு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ரொம்ப நாள் முன்னாடி இந்த வேலைகளை அவர் ஆரம்பிச்சிட்டாரு. நற்பணி மன்றத்துலேருந்தே ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பிளான் அவருக்கு இருக்கிறது ஆக்டர்ஸ்க்கு அங்கே முடிச்சோன்னு எங்கே வர போகிறாங்க, அரசியல் தானே வர போகிறாங்க. அது அப்பவே இருந்துச்சு அவருக்கு. அண்ட் அவருக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் அவர் கிரியேட் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. அவர் எடுத்தோன்னெல்லாம் சிஎம் ஆகிட முடியாது. அவர் என்னன்னா இது வந்து முதல் படிக்கிட்டு தான் கால் வச்சிருக்காரு. இப்படி ஒரு 15-20 வயசுல ஒரு 2-3 அரசியல் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கலாம், ஒரு தேர்தல் பார்த்துட்டாருன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசியல் மாற்றம் கண்டிப்பாக வரும். நம்புகிறோம் கண்டிப்பாக நம்புகிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் தானே இருக்காங்க, சீமானு, விஜய், ஒரு நம்ம உதயநிதி அவர் தான் இருப்பார். 3 பேரில் தான் காம்படிஷனாக இருக்கார். மோஸ்ட்லி ஒரு 20 வருஷம் கழிச்சு மேபி இருக்கலாம். இப்போ உங்க கண்ணுக்கு அவர் வந்து வெறும் நடிகராக தான் தெரிகிறாரா, இல்லை வந்து அரசியல்வாதியாகவும் தெரிய ஆரம்பிச்சிருக்காரு? அரசியல்வாதியா ஒன்றும் முழுக்க வரல, ஆனால் நடிகராக தான் இருக்கிறாரு. நடிகராக தான் தெரிகிறாரு. பட் முழுக்க அரசியல் வந்தாருனாங்க அரசியல்வாதி ஆகிடும். இப்போ தானே ஸ்டார்டிங் தானே, இனி அது போக போக தான் செட் ஆயிடுவாரு. இது ஒரு பெரிய பேஸ்மெண்ட், லேசு கிடையாது. ஆனால் 60% மேல வந்து அரசியலுக்கு முழுசா வந்துட்டாரு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த படத்திலே இப்போ வந்து பார்த்தா படத்திலே அரசியல் பேச்சு, அரசியல் சார்ந்த சில காட்சிகள்லாம் அதுல பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த வர படத்துல வந்து கண்டிப்பா முழுக்க ஒரு 80% அரசியல் இதுவாக தான் இருக்கும். பாயிண்ட் ஆஃப் இன்ன வரைக்குமே அவர் வந்து ஆக்டரா தெரியுறாரு. ஒரு பாலிட்டிஷியன் ஃபீல் வரல இன்னும். வரட்டும், வந்து அவர் சர்வே பண்ணட்டும். அவருடைய இது என்ன, அவர் கட்சியோட கொள்கை என்னன்னு தெரியல. கொள்கை சொன்னா தானே அவருக்கு பிடிக்கும். எனக்கு ஒரு கொள்கை இருக்கும், உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும். அந்த விஜய் ஒரு கொள்கை இருந்தாதான், அந்த கொள்கை கொடுப்பாடு இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். இல்லைன்னா எனக்கு பிடிக்காதுல்ல. அவரோட ஆக்டரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அரசியல் கொள்கைன்னு வரப்ப அப்பாற்பட்டு மாறும் இல்லையா? அவங்க பாயிண்ட் ஆஃப் இருக்கு எல்லாமே. அது ரொம்ப நாள் முன்னாடி அவர் எனக்கு பொலிட்டிஷியனா தெரிய ஆரம்பிச்சிட்டேன். நான் விஜய் ஃபேன் கிடையாது, ஆனா இல்ல கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஓகேவா? ஆனா வந்து ரொம்ப நாள் முன்னாடி தெரிஞ்சிச்சு, அவர் படங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. எல்லாரும் ஒவ்வொரு கொள்கையில இருக்காங்க. ஏடிஎம்கே கொடுத்துக்கிட்டு அவங்க கட்சி சார்பா இருக்காங்க, டிஎம்கே கொடுத்துக்கிட்டு அவங்க ஒரு சித்தாந்தத்துல இருக்காங்க. அப்புறம் சீமானா கேட்டா அவரு நம்ம தமிழ் தேசியங்காரு. இவர் நம்ம ஆளுன்னு அறிவிக்கலல்ல, இவர் என்ன கொள்கையில இருக்காருன்னு தெரியல. அப்போ இவரும்
நான் தமிழ் தேசியம், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி இருக்காருன்னு தெரியல. அவர் சமத்துவம் சார்ந்ததான் ஒரு கொள்கை இருக்கும். அவர் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மதத்துக்கு சார்ந்தோ இல்லை அந்த மதத்துக்கு சார்ந்தோ அவர் இருந்தது கிடையாது. இப்போ திருநீர் வச்சு தான் வருவார். ஆனால் அவர் ஜோசப் விஜய். இன்னொருத்தர் அவர் பிரச்சனை இழுத்தப்போ ஜோசப் விஜய்ன்னு சொல்லி நிறையா வெளியே சொல்லிட்டு இருந்தார். அவரே செல்ஃப் ப்ரமோட் பண்ணார். அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி அவர் எந்த மத சார்ந்தும் இருந்தது கிடையாது. சமத்துவம் நோக்கி தான் அவர் கொள்கையை சொல்லுவார்னு தோணும். இப்போ விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அரசியல் சொல்லலாம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாலாம் மழை கோட் ரெயின் கோட் வந்து அவங்ககிட்ட போய் வாங்கியிருக்கேன். அப்படியா? அப்போலாம் உதவி செஞ்சிருக்காரு. அதாவது எனக்கு ஒரு 15-20 வயசு இருக்கும். யார் சொல்லி? விஜயகாந்த் சார்? விஜயகாந்த் இல்லை, நடிகர் விஜய். அது தெரியல, இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. விஜயகாந்த் பண்ணும்போதும் யாருக்கும் தெரியல. அவரை பார்த்தீங்கன்னா அரசியல் வந்தபோது ஒரு சில பேர் ஆதரிச்சாங்க, நிறைய பேர் ஆதரிக்கல. ஆதரிச்சாங்கன்னா ஒரு அரசியல் மாற்றம் நடந்திருக்கும். இப்போ விஜய் இது ஒரு என்னது, அது ஒரு இன்ட்டு மாதிரி அவங்க எடுத்துட்டாங்க. அடுத்தது விஜய்க்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து விஜய் அது. அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ட்ரைசைக்கிள் அந்த வண்டி ஓட்டுறவங்க. அப்போல்லாம் மழை நிறைய பெய்யும். நிறைய பேருக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா விஜய் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாலிகிராமம் வரைக்கும் அவங்க போவாங்க. அந்த அவங்களோட கல்யாண மண்டபம் ஒன்று இருக்கு. அவங்க போனாங்கன்னா இந்த மாதிரி ரெயின் கோட்டு, சாப்பாடு இந்த மாதிரி கொடுப்பாங்க. இவங்க இந்த ட்ரைசைக்கிள் ஓட்டிகிட்டே போவாங்க. இந்த ரெயின் கோட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் போவாங்க. ட்ரைசைக்கிள் மெடிச்சிட்டு நான் இங்கே இருக்கிறது வந்து ட்ரிப்ளிகன்லேருந்து அவ்வளோ தூரம் போவாங்க அந்த ட்ரைசைக்கிள் ஓட்டிட்டு. அப்போல்லாம் வந்து இந்த காரு பைக்லாம் கூட அதிகமாக கிடையாது, கம்மி தான். அது திடீர்னு பண்ணியிருக்காரு. அதனால நம்ம அதை வந்து என்ன செய்ய முடியாது. திமுக ஆதரவும் சொல்ல முடியாது, நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாதுல்ல. அது ஏன் எதுக்கு இதான் அரசியல் இருக்கு தெரியல. அது வந்து தேவையில்லாத இது. இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு சொல்றதும் இவரு நம்ம இஸ்லாம்ல ஒருத்தர் வந்தார், நபிகள் நாயகம் பிறந்த நாள் வந்ததுல அதுக்கு சொல்றதுக்கும் இப்போ ஒருத்தர் சொன்னா இன்னொருத்தருக்கு மனசு கஷ்டம். அது நீ வாழ்த்து யாருக்கும் சொல்ல ஜென்ரலா இருந்துட்டு போகலாம். இப்போ சுதந்திர தின நாளுக்கு சொல்லனா அவரை சொல்லலாம் தப்புன்னு. ஒரு மதத்தை சார்ந்து ஒரு இது பண்டிகைக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. வாழ்த்து சொன்னாலும் அதுல ஒரு கருத்தை கண்டுபிடிச்சு அவங்க அதுல குறை தான் சொல்ல போறாங்க. அதுக்கு அவர் சொல்லாமலே வாய மூடிட்டு இருக்கிறது கரெக்டானது ப்ரோ. அதாவது இதுதான் அரசியல் வழின்னு இது வரைக்கும் காட்டிட்டாங்க. இவ்வளவு நாள் வந்து இதுக்கு வாழ்த்து சொன்னா அது வாழ்த்து சொல்லணும். புதுசா ஏதோ பண்றாரு, பண்ணிட்டு போட்டோமே. அவரு எல்லாம் நல்லது நடந்தா சரி. எனக்கு கூட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லல, நான் சொல்லலாம் அதுக்காண்டி. அவருக்கு எது பிடிக்குதோ அதே சொல்ல முடியுங்களா? பொதுவான ஃபங்க்ஷனு, அதுக்கு அவர் சொல்ல மாட்டாரு. ஆனா பெரியாருக்கு மட்டும் இது பண்றாரு. ஒருவேளை அவர் வந்து திராவிடத்தை ஃபாலோ பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவையெல்லாம் அவனை பேசிட்டு அந்த ஏசு நேசிக்கிறான்னு சொல்றாங்க. ஏசாப்பாக்கும் போடல, இதை சொல்லாதீங்க. அதை வச்சுதான் பிரச்சனையே போயிட்டு இருக்கு. ஏசாப்பாக்கும் போடல, ஜோசப் விஜய்ன்னு சொல்றாங்க. அப்புறம் முஸ்லீம் மக்கள், அந்த மக்கள் ஏன் இவருக்கு அல்லாமல் அவன் சொல்லலையா? அவங்களுக்கு அது சொல்லலன்னு சொல்றீங்க. அது ப்ரோ இங்க வந்து அவர் வந்து மத அரசியல் பண்ணவே இல்லை. மதத்தையும் தாண்டி மனித அரசியல் இருக்குல்ல, அது பண்ண நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் அரசியல் பண்றதுக்கு சீமான் இருக்காப்புல. இவர் தனியா போட்டு ஒரு ரூட்டுக்கு போட்டான், புது கண்ணு போட்ட மனிதநேய அரசியல பண்ணாட்ட ஒரு மனிதநேய. ஆமா, எதுக்கு புதுசா மனிதநேய நல்லா இருக்குல்ல ப்ரோ உங்களுக்கு? இவர் என்னத்த கட்சி ஃபுல்லா இங்க ஆளாளு கட்சிக்கு ஒண்ணு இருக்கு. ஆமா, எல்லா கட்சிக்கும் ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு கட்சி இருக்கு. எதுக்கு இவர் எல்லாத்தையும் குழப்பிட்டு வரணும்? தனியா போட்டு மனுஷன் எல்லாரும் மனுஷனை தான் பார்ப்போம்ல. தனியா போட்டு அவர் தனியா பண்ணு பார்ப்போம். அவர் வந்து ஒரு மதத்தின் அடிப்படையில வெளியே தெரிஞ்சு மதத்தின் அடிப்படையில வெளியே தெரிஞ்சு. ஏன்னா அவரு மத்தவங்க சொல்றாங்களோ இல்லையோ அவரே உள்ள பூந்துட்டாரு, மதத்துக்குள்ள பூந்துட்டாரு. அவரே பூந்துட்டாரு இல்லையா? அவரு நிறைய இடங்கள்ல நான் எந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஓப்பனிங்லயே வந்து மாறிட்டாரு. ஓப்பனிங்லயே உள்ள அவரே புகுந்துட்டாரு, மதத்துக்குள்ள பூந்துட்டாரு. அவரே புகுந்துட்டாரு, தன் அறியாமே அவர் உள்ள புகுந்துட்டாரு. ஆனா வந்துட்டு அவர் நான் விட்டுட்டு வரேன்னு எங்கேயுமே இன்னும் சொல்லல. இல்ல கடைசி படம் சொல்லிட்டு அவர் கடைசி படம் நான் சொல்லவே இல்லை. நீங்க விஜய் ஃபேனா? விஜய் ஃபேன். ஓகே, விஜய் ஃபேன்ஸும் சரி சோஷியல் மீடியாவும் சரி அவங்க வந்துட்டு கடைசி படம் இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் எங்கேயுமே அப்படி நோட்டிஃபை பண்ணல. அவர் என்ன சொன்னாங்கன்னா 2026 எலெக்ஷனுக்கு நான் வரப்போறேன், எனக்கு இன்னும் ஒரு 2 படம் கமிட்மெண்ட் இருக்கு, முடிச்சுட்டு நான் வந்து ஃபுல்லா அரசியல் பயணம் மேற்கொள்ள போறேன் மட்டும் தான் சொன்னாரு. அப்போ எலெக்ஷன் முடிஞ்சோடனே திருப்பி வருவாரு. அவர் அதை ஓப்பனிட்டா தான் விட்டுருக்காரு. எப்படி கோட் படத்துல செகண்ட் பார்ட்டுக்கு ஓஜிக்கு லீட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான் விட்டுருக்காரு. பட் இவங்களாம் வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் தானே, இது கடைசி படம்னு சொல்லி அவருக்கு ஒரு இது பண்றாங்க.